குஜராத் அணிக்கு எதிரான சிஎஸ்கே அணியின் இன்றைய யுத்தம். சிஎஸ்கே செய்த தரமான சம்பவம். ரசிகர்கள் எதிர்பாராத ட்விஸ்ட். அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் இன்று சிஎஸ்கே அணிக்கு முக்கியமான மேட்சான குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கியது. ஏற்கனவே இந்த சீசனை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் சில தோல்விகளை அடைந்தாலும் அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை அடைந்து வெறித்தனமான கம்பேக் கொடுத்து வருகிறது நம்முடைய சிஎஸ்கே அணி. அதுவும் இந்த சீசனை பொறுத்தவரையில் தல தோனி இல்லாமலேயே இதுவரை சிஎஸ்கே அணி ஓரளவுக்கு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்து வருகிறது. ஆகவே இந்த முறையும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள் எளிதாக நுழைந்துவிடும் சூழல்தான் இருக்கிறது. அவ்வப்போது கொஞ்சம் திணறினாலும் கூட சிஎஸ்கே அணியின் ஓவராலான பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது சிஎஸ்கே அணி ஓரளவுக்கு சிறப்பாகத்தான் விளையாடி வருகிறது. அதிலும் கடந்த போட்டியில் பரம எதிரியான மும்பை அணியை வீழ்த்தி, அதுவும் மும்பை அணியின் சொந்த மைதானமான வான்கடே மைதானத்தில் நடந்த அந்த போட்டியிலேயே மும்பை அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணி மிகப்பெரிய கம்பேக் கொடுத்திருந்தது. ஆக அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகுதான் இன்றைய தினம் குஜராத் அணியை சிஎஸ்கே அணி எதிர்கொண்டது. இந்த போட்டி தொடங்கி முதலில் சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படி பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணிக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க. ஆமாங்க, கடந்த போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான சிறப்பான வெற்றியை பெற்று வந்த சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் அதே ஃபார்மில் வெறித்தனமாக விளையாடும் என்று எதிர்பார்த்த போது முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கி ரொம்பவே திணறிட்டாங்க நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள். அதுவும் கிட்டத்தட்ட முதல் 9 ஓவர்கள் வரையிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 37 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தது சிஎஸ்கே அணி. அந்தளவுக்கு இந்த முறை ரொம்பவும் சொதப்பி இருந்தது சிஎஸ்கே அணி. ஆனால் இதில் இருக்கும் ஒரே ஒரு மிக முக்கிய நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த போட்டியில்தான் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நீண்ட நாட்களாக போராடி ஃபார்முக்கு வந்திருக்கிறார். அவங்க இந்த போட்டியை பொறுத்தவரையில் மற்ற அனைத்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த போது நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டுமே பொறுமையாக விளையாடி 74 ரன்கள் வரை குவித்திருந்தார். ஆகவே இவர் ஃபார்முக்கு வந்ததுதான் சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் ஒரு நல்ல சைனாக பார்க்கப்பட்டது. அதே சமயம் இந்த போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 158 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரையில் 264 ரன்கள் எடுத்தால் கூட அதை அசால்ட்டாக சேசிங் செய்து விடுகிறது சேசிங் செய்யும் அணி. ஏனென்றால் நேற்றைய தினம் பஞ்சாப் அணியும் டெல்லி அணியும் விளையாடிய போட்டியில் டெல்லி அணி 264 ரன்கள் எடுத்த போதும் கூட அதை வெறும் 19 ஓவர்களுக்குள்ளாகவே சேசிங் செய்து வரலாறு படைத்திருந்தது பஞ்சாப் அணி. ஆகவே அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் எடுத்த 158 ரன்கள் என்பது மிகவும் குறைவான இலக்குதான். பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணி நிதானமாகவே விளையாடி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றியும் பெற்றது. ஏனென்றால் இலக்கு என்பது மிகவும் குறைவாக இருந்ததால் குஜராத் அணி எந்தவித பிரஷரும் இல்லாமல் எளிதாகவே விளையாடி வெற்றி பெற்றது. இதன் காரணமாக புள்ளி பட்டியலில் 5வது இடத்தில் இருந்த சிஎஸ்கே அணி இப்போது அடுத்த இடத்திற்கு இறங்கிவிட்டது. அதேபோல 7வது இடத்தில் இருந்த குஜராத் அணி இப்போது மேலே ஏறிவிட்டது. ஆனாலும் கூட இந்த ஒரு தோல்வி என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அவ்வளவாக பாதிக்காது. அதற்கு காரணம் கடந்த போட்டியிலேயே மும்பை அணியை வீழ்த்திய பிறகு சிஎஸ்கே அணியின் ரன் ரேட் என்பது அதிகமாக ஏறிவிட்டது. அதேபோல இன்று நடைபெற்ற இந்த போட்டியிலும் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடவில்லை என்றால் சிஎஸ்கே அணி இன்றைய தினம் படுதோல்வியை அடைந்திருக்கும். அப்படி படுதோல்வியை அடைந்திருந்தால் ரன் ரேட்டில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கும். அப்படி ஏதும் நடக்காமல் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியை அட்லீஸ்ட் ரன் ரேட்டிலாவது காப்பாற்றியது நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தாங்க. ஆக மொத்தம் இந்த போட்டியில் தோற்றாலும் கூட சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் சான்ஸ் என்பது இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் இந்த போட்டி முடிந்த பிறகு போஸ்ட் மேட்சில் பேசிய ருத்ராஜ் கெய்க்வாட்டும் கூறியிருந்தார். என்னதான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோத்தாலும் என்னுடைய ஃபார்ம் வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்றும் இந்த ஒரு தோல்வி எங்களது பிளே ஆஃப் வாய்ப்பை தடுக்காது என்றும் மிகவும் கான்ஃபிடென்ட்டாகவே கூறியிருந்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் சிஎஸ்கே அணி இன்னும் எந்தெந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.